நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே நம்ம ஒரு 4 மாதமாகவே இந்த உதயசூரியன் டிவின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது மிஸ்டர் சன் டிவி, அந்த சேனலில் நம்ம தளபதி படமே போடல நண்பா. நீ தளபதி படம் போடலைனாலும் நாங்கள் தளபதி படத்தை நாங்கள் செல்லில் ஏற்றி பார்ப்போம், எதில் வேணால் ஏற்றி பார்ப்போம். உன்னால் மயிரை கூட பிடுங்க முடியாது, சரியா? அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணோம், நான் பார்த்தேங்க, நான் தினமும் நாடகம் பார்ப்பேன். அந்த சன் டிவியில் நாடகம் எங்கள் அம்மா மட்டும் பார்த்தேன். ஆனால் அதில் நம்ம தளபதியோட கில்லி பட சீனுகளை ஆட்டையை போட்டுருக்கானுங்க நண்பா. நம்ம சீனுகளை ஆட்டையை போடுவானுங்களாமா. ஆனால் நம்ம படத்தை போட மாட்டானுங்களா நண்பா. இவனுல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் நண்பா. நம்ம தளபதியோட படங்களை தான் கிட்டத்தட்ட 10 படம் 15 படம் வாங்கியிருக்காங்க நண்பா. 15 படமும் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எப்படியோ 1500 கோடி ரூபா நண்பா. அந்த 1500 கோடியாக நீங்கள் கொடுத்துட்டு தளபதி அந்த படத்தை பூரா நீங்கள் வாங்கி நம்ம வாகை சேனலில் போடுங்க. நீங்கள் திறக்க போகிற அந்த வாகை சேனலில் போடுங்க தளபதினு தான் நான் அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கேன் நண்பா. ஓகே நண்பா, சரி நண்பா. இந்த கருமாந்திர சேனலை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம சேனலில் நம்ம ஜி தமிழ், விஜய் டிவி இதெல்லாம் பாருங்க நண்பா. அதில் எல்லாமே நம்ம தளபதி பற்றி போடுவாங்க நண்பா. இந்த கருமாந்திரம் பிடிச்ச சன் டிவியை பார்க்காதீங்க. இது என்னோட ரெக்வஸ்ட்டு, அவ்வளோதான். என்ன பண்ணணும், இந்த கருமாந்திரத்தை பார்க்கவே கூடாது. ஓகே, பாய் நண்பா.